இந்த வீடியோ பார்க்கறதா இருந்தால் ஃபுல்லாக பாருங்கள். ஐ ஹேவ் டு டெல் த ஹோல் ஸ்டோரி. இன்சூரன்ஸ் செக்டாரில் ஸ்கேம் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக ஸ்கேம் இருக்குது. அது தெரிஞ்சு தான் நானும் இருக்கேன். பிகாஸ் ஐ கம் ஃப்ரம் த ஐடி இண்டஸ்ட்ரி. இப்போ நான் ஐடியில் கொஞ்சம் கொஞ்சம் கண்டென்ட் எவ்ரி திங் ஐ டூ இட்ஸ் அ ஃப்ரீலான்சர் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் எனக்கு நிறைய விஷயம் இந்த இண்டஸ்ட்ரியில் பிடிக்காது. ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் வெறும் கன்சல்டிங் பண்ணுறேன். ஏதோ தேங்க்ஃபுல்லி இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் 2 3 பேர் எனக்கு என்ன நான் நம்புறவங்க இருக்காங்க. அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால என்னால் வெறும் கன்சல்டண்ட்டாக இருக்க முடியாது. டேர்ம் இன்சூரன்ஸ் நானே இஷ்யூ பண்ணுவேன். அதுவும் என்கிட்ட 1000 பேர் பேசிட்டு ஒரு 55 பேர் என்கிட்ட வாங்கியிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட் அப்பப்போ யாராவது ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லுவாங்க போர்ட்ஃபோலியோவை. ஹேவிங் செட் தட் நான் எல்லாத்துக்கும் கன்சல்டிங் ஃபீன் எதுக்கு வாங்குறேன்னா, அந்த ஐடி செக்டாரில் இருந்துட்டு இதுக்கு வரும்போது ஏதோ சேல்ஸ் டிரைவனாக இருக்குது, ஏதோ விற்று ஏதோ பண்ணுற மாதிரி இருக்குது. அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும். அவங்க ஒரு ஹெல்த் ஸ்டேட்டஸ் இருந்தால் நான் அதை சொல்லி தான் வாங்கி கொடுப்பேன்ருவேன் நான். ஸோ தட் நாளைக்கு ஃபேமிலி கஷ்டப்படக்கூடாது ஒரு டேர்ம் பிளானுங்கும் போது. இப்போ எத்திக்கலாக பண்ணணும்னு நினைக்கும் போது, நான் இவ்வளோ எத்திக்கலாக சேல்ஸ் டிரைவனாக இல்லாமல் பண்ணணும்னு நினைக்கும் போது, ஒரு சில பேர் ஐடி செக்டர்ல இருக்கும்போது எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணவங்க இருப்பாங்க. ஒரு சில பேர் டாக்டர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸா இருப்பாங்க. ஒரு சில பேர் மற்ற பிஸ்னஸ் பண்றவங்க என்ஆர்ஐ இருப்பாங்க. இந்த ஐடி இண்டஸ்ட்ரி இருக்கவங்க இந்த மாசம் தான் அப்படி ஆச்சு. ஏன்னா வழக்கமா நடக்கிறது தான். இந்த மாசம் ஒரு 3 பேர் இதை பண்ணிட்டாங்க. அதனால தான் நான் இந்த வீடியோ போடுறேன். எந்த எண்ணத்துல நீங்க இப்படி பண்றீங்கன்னு தெரியல. நான் கன்சல்டிங் பண்றேன். உங்களுக்கு இஷ்டம் இருந்தா நான் ஒர்த்துன்னு இதுக்கு மேல என்ன தாழ்த்திக்க முடியாது. நம்ம தான் ஒர்த்தான்னு பார்த்துக்கோங்க. ஒர்த் இல்லைன்னா இக்னோர் பண்ணி போய்க்கோங்க. அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னை கஷ்டப்படுத்தாதீங்க. ஏன்னா இவங்க என்ன பண்றதுன்னா கன்சல்டிங் பண்ணுங்கிற இன்டென்ஸே கிடையாது. இவர் ஒரு 6 மணி வாக்கில் 2 நாள் முன்னாடி கால் பண்றாரு. 2 3 விஷயம் கேட்டே இருக்காரு. சார் நீங்க கன்சல்ட் பண்றதுனா பே பண்ணுங்க, நம்ம ஒரு நாள் ஒரு செஷன் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றேன். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசுவோம். அவர் என்ன வெயிட் பண்ண வச்சுட்டு 20 மினிட்ஸ் கழிச்சு ஹி நெவர் ரிவர்ட்டட். ஐ செட் ஐ ஃபெல்ட் வெரி பேடுங்க. ஒரு கிராமத்துல இருக்கவங்க கூட கரெக்டா என்ன பண்றேன்னு புரிஞ்சுக்கிறாங்க. நீங்க கொஞ்சம் எஜுகேட்டடா இருக்கவங்க தான். இஸ் டெல்லிங் இஸ் ஒர்க்கிங் இன் ஐடி ஆர்கனைசேஷன். நீங்க ஏன் ரஷ் பண்றீங்க கேட்டா, ரஷ் தான் பண்ணீங்க. ஐ வெயிட்டட் ஃபார் யூ பிகாஸ் யூ செட் யூ வாண்ட் டு ப்ரொசீட் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க, இன்சூரன்ஸ் டொமைன்ல நிறைய ஸ்கேம் இருக்கும். அதனால நான் பார்த்து அதனால செக்லிஸ்ட்லாம் வந்து பார்த்துட்டு அப்புறம் தான் நான் கன்சல்ட் பண்ணணும். செக்லிஸ்ட் அப்ப நீங்க வேற எங்கேயோ பாருங்க. எங்கிட்ட என்னுடைய 2 நிமிஷம் 3 நிமிஷம் எதுக்கு வேஸ்ட் பண்றீங்கன்னு நினைச்சிட்டு நான் பிளாக் பண்ணிட்டேன் வரேன். ஏன்னா இன்சூரன்ஸ் டொமையே விற்கணும் வித்து தள்ளணும்னு நினைக்காதவன் கன்சல்டிங் பண்றதையும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன் நான். அவங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணணும், இல்லாட்டி பண்ணக்கூடாது. இன்னைக்கு ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, இவரும் அதே மாதிரி தான். ரொம்ப ஏதாவது ஒரு சில பேர் தாங்க, 4 பேர் நல்லவங்களா இருந்தா ஒருத்தங்க ஒரு இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. இவர் என்ன பண்றாருன்னா, இஸ் டெல்லிங் ஹி ஹஸ் கேம் பேக் ஃப்ரம் த யுஎஸ். சன் ஆர் டாட்டர், ஓகே, குழந்தை வந்து யுஎஸ் சிட்டிசனா இருக்காங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க முடியுமா இந்த அப்போ கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் சொல்றாரு. நான் இதை கேட்டு தாங்க செய்வேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஏன்னா எங்க வீட்டில் ஃப்ரைடே அன்னைக்கு சாமி கும்பிடுவோம் நானும் எங்க அம்மாவும். எங்க அம்மா கூப்பிட்டே இருக்காங்க, சார் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா சொல்லுங்க, நீங்க பே பண்ணுங்க. நான் ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம 1 மணி நேரம் பேசினாதான் செய்ய அதை கரெக்டா சொல்ல முடியும். அப்புறம் ஒரு சில விஷயம் அவட்டா தான் சொன்னேன். நான் ஒரு வாரம் ஸ்பெசிஃபிக்கா ஒரு சில விஷயம் கேட்டாங்கன்னா, நான் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் நான் கேட்டுட்டு அதை கரெக்டா எப்படி நாளைக்கு ஃபியூச்சர்ல பிரச்சனை பண்ணாத மாதிரி நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் மெசேஜ் பண்றது டிஸப்பியர் ஆயிடுறது. ஸோ என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல. ஐ ஃபெல்ட் லைக் வெரி வெரி சீப். நாட் அபவுட் தம், அபவுட் மீ. நம்ம இந்த சூழ்நிலையில் இருக்கிறதுனால தானே, நம்ம இந்த வேலையை பண்றதுனால தானே இப்படி நம்மளை ட்ரீட் பண்றாங்கன்னு எங்க அம்மாவுக்கு நான் அழுகிற மாதிரியே ஆயிடுச்சு எனக்கு இன்னைக்கு. இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐ கால் தம் அஸ் லீச்சஸ். அதாவது இந்த அட்டைப்பூச்சி வந்து ரத்தத்தை உரியும் தெரியுமா, அந்த மாதிரி நம்ம டைம் உறிஞ்சிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து மாசம் மாசம் அவங்க அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஆஃபீஸில். அப்பப்போ வேலை செஞ்சா போதும். தே ஆர் கெட்டிங் மந்த்லி சேலரி. என்ன மாதிரி ஃப்ரீலான்சர்ஸ் அப்படி இல்லை. நாங்கள் வேலை எவ்ரி மினிட் கவுண்ட்ஸ். இன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு நான் கன்சல்டிங் பண்ணிட்டு நான் தூங்குறேன். 12 மணி வரைக்கும். அண்ட் மெனி பீப்புள் நோ ஹவு மச் தே ஆர் பேயிங் மீ. அதில் இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, அவர் என்ஆர்ஐ. நிறைய பேர் இப்படி பண்ண மாட்டாங்க. இந்த 1000 பேர் கன்சல்டிங் பண்ணல 2 பேர் 3 பேர் அப்படி பண்ணிட்டாங்க. 7 மாசம் முன்னாடி கன்சல்டிங் பண்ணியிருப்பாங்க. நானே 2வது செஷன் உடனே அந்த மாசத்துக்குள்ள 2 3 தடவை பேசணும்னா பேசிக்கோங்க, ஏதாவது டவுட் இருந்தால் மறுபடியும் கேளுங்கன்னு சொல்லுவேன். இவங்க என்ன பண்றது, ஏதோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு 6 மாசம் முன்னாடி கன்சல்டிங் பண்ணவங்க அதுக்கப்புறம் அந்த ஸ்கிரீன்ஷாட்லாம் அனுப்புவாங்க முன்னாடியே பே பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிட்டு. எகெயின் தே வில் ஆஸ்க் மீ டு கன்சல்ட். ஐ வில் டெல் தம் ஏதாவது ஒரு வேலை இருக்கா வேர் யூ பே ஒன்ஸ் அண்ட் யூ ஷோ ஃபார் லைஃப் டைம்னு சொல்லுவேன். தென் தே வில் ரியலைஸ். இந்த மாதிரி 1000ல் 3 பேர் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே இந்த எமோஜ் ஃப்ரம் த ஐடி இண்டஸ்ட்ரி. ஓகே, ஹேவிங் செட் தட், அதுல 4 பேர் நல்லவங்களா இருப்பாங்க. தே வில் ஒன்லி கன்சல்ட் வித் மீ. அது ஒருத்தனாவது இது இப்படி ரொம்ப வேதனைப்பட வச்சிருவாங்க. நம்மளே இந்த செக்டார்ல வேலை இல்லாமல் போயிட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து நம்மளை இப்படி கஷ்டப்படுத்துறாங்களேன்னு எனக்கு தோணும். அதனால தான் இந்த வீடியோவை பண்றேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஐடி செக்டார்ல முருகன் வந்துட்டான். சரி பரவாயில்ல விடுங்க, சாமியை காட்டக்கூடாது. ஏன்னா எல்லா ரிலீஜன்ல இருக்கவங்களும்
என்னோட வீடியோ பார்ப்பாங்க, என்கிட்ட கன்சல்டிங் பண்ணுவாங்க. ஸோ ஐ கீப் மை ரிலீஜியஸ் பிலீஃப் பர்சனல். எனிவே கார்ப்பரேட் செக்டார்ல ஸ்கேமே இல்லையா ராஜா? நான் கேட்குறேன். தீஸ் ஆர் த அதர் ஒர்க்ஸ் ஐ டூ. என்னோட வீடியோ பார்த்து ஏதோ டிசிஷன் இருக்காதீங்க. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், ரீட் ஆல் த ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி. ஓகே, டிஸ்க்ளைமர்லாம் பார்த்துக்கங்க. இப்போ பாருங்க, இதை பாருங்க. ஒரு பேங்கிங், இன்சூரன்ஸ் இல்லை, பேங்கிங், ஃபினான்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், எந்த இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் அதுல ஸ்கேம்ங்கிறது இருக்கும். ஏன்னா டைரக்டா நீங்க பாதிக்கப்படுறீங்க. ஐ எம் ஆஸ்கிங் யூ சம்திங். இந்த வாரம் வந்த நியூஸ் இது. இந்த வாரம் வந்த நியூஸ் இது பாருங்க. காக்னிசன்ஸ் யூஸ் இன்ஃபோசிஸ் ஃபார் மிஸ்லீடிங் ஷேர்ட் இன்ஃபர்மேஷன். ஒரு ஹெல்த் கேர் ஐடியில் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ காக்னிசன்ட் வந்து இன்ஃபோசிஸ் மேலே கேஸ் போடுறாங்க. எகெயின் இன்னொரு எக்கனாமிக் டேர்ம்ஸ், காக்னிசன்ட் யூஸ் சாஃப்ட்வேர் ரைவல் இன்ஃபோசிஸ் ஓவர் ட்ரேட் சீக்கர்ஸ். B2B ஸ்கேம் இது. ஸ்கேம்னா என்ன? ஒருத்தங்க சீட் பண்ணுற மட்டும் தான் ஸ்கேமா? எனி கைண்ட் ஆஃப் திங் தட் யூ டூ வேர் யூ ஹைட் சம்திங், வேர் யூ ஸ்டீல் சம்திங், இது வந்து டேட்டா தெஃப்ட் மாதிரி தான். கரெக்டா இல்லையா? இன்டெலெக்சுவல் தெஃப்டாக வச்சுக்கலாம் நீங்கள். எனக்கு காக்னிசன்ட் இருக்கணும் வேணும், இன்ஃபோசிஸ் இருக்கணும் வேணும், அது வேறு விஷயம். எவ்ரி ஒன் கன்சல்ட் வித் மீ. ஹேவிங் செட் தட், B2B ஸ்கேம் நடந்துட்டு தானே இருக்கு. பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் ஏதோ ஒரு பிரச்சனைகள் நடக்கும், அவங்களுக்கு ரைவல்னு சொல்லுவாங்க, ஏதோ ஒரு கேஸ் நடக்கும். அதே மாதிரி இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியும் இருக்கு. இன்னொரு விஷயம், உங்களை பாதிக்கவே பாதிக்காது ஐடி கம்பெனியில் இருக்கிற ஸ்கேம் எல்லாம் நினைக்காதீங்க. உங்க கெரியரே ஸ்கேம் பண்றாங்க ஒரு ஐடி செக்டார்ல இருக்கிறவங்க. விப்ரோ டு லே ஆஃப் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மிட் லெவல் எம்ப்ளாயிஸ் டு இம்ப்ரூவ் மார்ஜின்ஸ். அப்படின்னா என்ன? அடுத்த கிளிப்பிங் இன்னும் கிளியரா தெரியும் உங்களுக்கு. விப்ரோ டு ஃபயர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் எம்ப்ளாயிஸ் டு இம்ப்ரூவ் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ். அதாவது 1,00,000 இன்வெஸ்டர்ஸை சந்தோஷப்படுறதுக்காக நான் 1000 எம்ப்ளாயிஸை இன்னைக்கு வேலையை விட்டு போன்னு சொல்றதுக்கு நான் தயாரா இருப்பேன்னு அர்த்தம். இது விப்ரோவா இருக்கலாம், காக்னிசன்டா இருக்கலாம், டிசிஎஸ்ஸா இருக்கலாம், இல்லை எந்த ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் டெக்னாலஜி கம்பெனியா இருக்கலாம், அது சிலிகான் வேலியில் இருக்கலாம், இல்லை பெங்களூர்ல இருக்கலாம், இல்லை சென்னையில் இருக்கலாம். உங்களுடைய கெரியரே பணையம் வைக்கிறாங்க தானே அர்த்தம். அவங்களால யாரோ ஒரு சீனியர் வைஸ் பிரசிடென்ட்டோ, ஒரு டைரக்டரோ, ஒரு சேல்ஸ் டைரக்டரோ, ஒரு சிஇஓ அவங்களால $1 million சேல்ஸ் பேக்கெட்டை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. தே ஆர் நாட் ஏபிள் டு கெட் தட் சேல் டன். அவங்க சேல் பண்ணியிருக்கணும், அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு என்ன பண்றாங்க? அந்த குவார்டர்லி வந்து நல்லா சாலிடா காமிக்கிறதுக்காக ஒரு 100 பேருக்கு வேலை இல்லாமல் பண்ணிடுறாங்க, 1000 பேருக்கு வேலை இல்லாமல் பண்ணிடுறாங்க. இது ஸ்கேம் இல்லையா? உங்க கெரியரை தானே ஸ்கேன் பண்றாங்க அவங்க. நம்ம ஐடி செக்டார்ல என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு பாருங்க. அதெல்லாம் மறந்து போயிட்டு அப்புறம் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி ஃபுல்லா ஸ்கேம் அப்படின்னு சொல்றீங்களா? ஸ்கேம் இருக்க தான் செய்யுது. பட் இன் வாட் வே யூ ஆர் சேயிங் தெர் இஸ் நோ ஸ்கேம் அட் ஆல் இன் த கார்பரேட்ஸ். இட்ஸ் அ B2B ஸ்கேம், அவ்வளவுதான். அகெயின், இஸ் லைஃப் லெஸர் தன் மணி? உயிரோட வந்து காசு வந்து ரொம்ப உயர்ந்த. இப்போ சரி, இன்சூரன்ஸ் டொமைன்ல ஸ்கேம் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். அது காசு தான் பாதிக்குது. இதுல என்ன நடக்குதுன்னு பாருங்க. கூகுள் டீப் மைண்ட் டெக்ரன்ஸ்ல வந்தது பாருங்க. ஒர்க்கர்ஸ் சைன் லெட்டர் டு ப்ரொடெஸ்ட் கூகுள்ஸ் டிஃபென்ஸ் கான்ட்ராக்ட்ஸ். இஸ்ரேல் மிலிட்ரிக்கு வந்து டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ்க்காக இந்த ஏஐ யூஸ் பண்றாங்க போக கூகுள். அதனால கூகுள் டீப் மைண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து அவங்களுடைய சீனியர் லீடர்ஸ்க்கு லெட்டர் எழுதுறாங்க. எனி இன்வால்வ்மெண்ட் மிலிட்ரி அண்ட் வெப்பன் மேனுஃபேக்சரிங் இம்பாக்ட்ஸ் ஒரு பர்சன் அஸ் லீடர்ஸ் இன் எத்திக்கல் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஏஐ. நீங்க வந்து கூகுள்கிட்ட என்ன சொல்றாங்க? நீங்க வந்து எத்திக்கலா அதுன்னு சொல்லிட்டு எங்களையே வேலை செய்ய வச்சுட்டு நம்ம ஏஐ இதெல்லாம் வந்துட்டு ஏஐ பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணாம யூ ஆர் சப்ளைங் ஆல் அவர் ஆல் த ஏஐ டூல்ஸ் தட் வி டூ ஃபார் இஸ்ரேலி மிலிட்ரின்னு சொல்றாங்க. ஸோ எகெயின், இஸ்ரேலி மிலிட்ரி ஒரு ஏஐ டூல் இந்த மாதிரி கூகுள் பண்றதுக்கு எதுக்கு யூஸ் பண்றாங்க? டு கில் பீப்புள், ரைட்? இஸ் இட் நாட் ராங்? டஸ் திஸ் நாட் சவுண்ட் லைக் a scam for you? If that doesn't sound like a scam for you, listen to this. TCS மாதிரி ஒரு டாடா இஸ் நோன் ஃபார் தேர் எத்திக்ஸ். அந்த வேலை செய்யறவன் எப்படி இருக்கான்னு சொல்ல முடியாது. இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியும் அந்த தப்பு இருக்கு. இந்த இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில ஸ்கேம் எப்படி வரும்னாக்கா, அந்த சேல்ஸ் ப்ராடக்ட் இருக்கு, அந்த சேல்ஸ் டீமுக்கு தெரியணும். இன்னைக்கு இந்த மாதிரி கன்சல்டன்ஸ் இருக்கிறாங்க, அதை கரெக்டாக பண்ணுங்கன்னு கேட்குற சொல்கிறோம். நாங்கள் இருக்கிறோம். அதை எத்தனை பேர் பயன்படுத்திக்கிறீங்க? ஐடி செக்டரில் இருக்கவங்க. டிசிஎஸ்ல அந்த 100 கோடி ஜாப் ஸ்கேம் நடந்துச்சு போன வருஷம் 2023. ஹெச்ஆர் வந்துட்டு காசை வாங்கிட்டு வேலை கொடுக்குறேங்கிற வேலை. கேவலமா இல்லையா? அது நடந்தானே இருக்கு. பிகாஸ் டாடா அஸ் அ கம்பெனி இஸ் குட். அதில் வேலை செய்கிற ஒவ்வொருத்தரும் அந்த பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி தான் இன்சூரன்ஸ் டொமைன்லையும் கம்பெனி வில் டூ இட்ஸ் பர்பஸ். ஆனால் வேலை செய்கிறவனும் அதை ஃபாலோ பண்ணணும், அதில் அட்வைஸராக இருக்கணும், ஃபாலோ பண்ணணும். அது ஆன்லைன் பிளாட்ஃபார்மாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். அவங்க ஸ்கேம் பண்ணுறாங்கன்னா ஸ்கேம் பண்ணுறாங்க தான். ஐ கம் ஃப்ரம் கோயம்புத்தூர். ஜஸ்ட் பிகாஸ் மை கெரியர் டிபெண்ட் ஆன் லிவிங் இன் கோயம்புத்தூர் டு டேக் கேர் ஆஃப் மை பேரண்ட்ஸ். என்னோட கெரியரே வந்து இந்த இங்கே இருக்கிற இங்கே பாருங்க, இந்த டைரக்டர், விபி, ஹெச்ஆர்னு இருப்பாங்க. ஒரு சில பேர் நாளில் ஒருத்தன் கண்டிப்பாக இந்த கீழே எழுதிக்க பாரு, அதாக தான் இருப்பான். பிகாஸ் த சிஇஓ வில் பி சம்வேர் சிட்டிங் சம்வேர் இன் US, UK or whatever it is. இவன் வந்து ஒரு டைரக்டர், விபி மாதிரி வச்சிருப்பான். அந்த கோயம்புத்தூர்ல இருக்கிற இங்க இருக்கிற ஒரு கம்பெனி கூட கம்பெனி கிடையாது, எல்லாமே கம்பெனி தான்.
ஓகேவா? எல்லாமே கம்பெனி தான். இந்த கம்பெனியில வேலை பார்க்குற டைரக்டர், விபி, ஹெச்ஆர் 4ல ஒருத்தன் இந்த கீழே எழுதியிருக்கேன் பாருங்க. இதுவா தான் இருப்பான். ஏன்னா அவனுக்கே தெரியும் அந்த கம்பெனியை விட்டு வெளியில போனான்னா உலகத்துல எவனுமே அவனுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. இவங்க தே வில் என்ஷூர் தட் தே வில் டூ ஆல் த ஸ்வீட்ஸ் டாக் டு த சிஇஓ ஆர் வாட் எவர் இட் இஸ். தே வில் என்ஷூர் தேர் ஜாப் இஸ் செக்யூர். தே வில் டூ ஆல் த பாலிடிக்ஸ் ஆன் எர்த். அதே மாதிரி ஒரு சில கம்பெனிக்கு ட்ரெடிஷனல் கம்பெனியாக இருக்கும். ஃபவுண்டர் சேர்மன் ரொம்ப நல்லவனா இருப்பான். சிஇஓ வந்து சரியான அல்ப கிறுக்கனா இருப்பான். ஸோ இந்த மாதிரியான சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியாக இருக்கும், டயர் 2 டவுன்ஸில் இருக்கிற இந்த ஸ்டார்ட் அப்ஸ், இந்த மாதிரி கம்பெனிஸாக இருக்கட்டும், இஃப் இட் இஸ் ஐடி செக்டார், அதுலேயும் நிறைய நிறைய டர்ட் இருக்கு, அதுலேயும் நிறைய அசிங்கங்கள் இருக்கு. நீங்க இன்சூரன்ஸ் டொமைனையே வந்து ஸ்கேமு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நிறைய கன்சல்டன்ட் இப்போ நான் இல்லையா, எனக்கு உங்களுக்கு என்ன பிடிக்கலையா, நான் கன்சல்டிங் வாங்கினா இதோ என்ன மாதிரி என்னோட எத்திக்கலா பண்றவங்க நிறைய இருக்கலாம், என்ன மாதிரி பண்றவங்க நிறைய பேர் இருக்கலாம். அதை யார் பயன்படுத்திக்கிறீங்க? இன்னைக்கு ஒருத்தர் டேர்ம் இன்சூரன்ஸ் கன்சல்டிங் பண்றாரு, அவருக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கு, அதை நான் கரெக்டாக நம்ம சொல்லி கொடுக்கணும், 1 மாதம் கழிச்சு பண்ணிக்கலாம்னு சொல்றேன். எத்தனை பேர் இதை பண்ணுவாங்க சொல்லுங்க? எல்லாம் நாளைக்கு வாங்குங்கன்னு தான் சொல்லுவாங்க. என்ன மாதிரி பண்ண முடியுமா? 6 மாதம் கழிச்சு. இன்னொருத்தர் உங்களுக்குலாம் இப்போ புது பொண்டாட்டி வந்திருக்க ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் நோ ஸ்பேம்னு சொல்லிட்டு ஒருத்தன் சுற்றிட்டு இருக்கிறான். அதில் தான் போய் ஐடியில் வேலை செய்கிறவங்க அத்தனை பேரும் வாங்குறாங்க டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ். அவன் என்ன பண்ணிட்டான், என்னோட கிளைண்ட் ஒருத்தருக்கு வென் ஹி வாஸ், இன்னைக்கு தான் அவர் ப்ரீமியம் பே பண்ண போறாரு, இன்னைக்கோ நாளைக்கோ. வென் ஹி வாஸ் இன் ஜெர்மனி 70,000 ரூபாய் ப்ரீமியம் பே பண்ண, ஹெல்த் செக்கப்புக்கு செலவு பண்ண வச்சு பாலிசி ரிஜெக்ட் ஆயிடுச்சு. என்னோட நான் என் மூலியமா டேர்ம் பிளான் பண்ணும் போதும் பாலிசி ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஆனால் செலவு பண்ண வச்சதில்லை நான் என்னோட கிளைண்ட்டை. என்ஆர்ஐன்னு தெரியுது, எதுக்கு அவர் அவ்வளோ செலவு பண்ண வச்சு பாலிசி ரிஜெக்ட் பண்ணி வைக்கணும்? இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் தான் போய் எல்லாரும் விழுகுறீங்க. அப்போ ஸ்கேம் தானே அதுவுமே. இப்போ பீப்புள் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். இதே ஐடி செக்டர்ஸ் தான் யாராவது டெத் வாங்கும் போது கன்சல்டிங்லாம் பண்ண மாட்டாங்க, ஆன்லைனில் போய் வாங்கிப்பாங்க. ஆனால் ஏதாவது டெத் ஆனால் மாத்திரம் பெங்களூர்ல அங்கேருந்து இங்கேருந்து உரிமையாக கால் பண்ணுவாங்க. என்னோட ஃப்ரெண்டுக்கு இதாகிடுச்சு, அதாயிடுச்சு, என்னென்ன டாக்குமெண்ட் அரேஞ்ச் பண்ணணும்னு கேட்பாங்க. அப்போ மாத்திரம் எங்களை மாதிரி இருக்கவங்க தேவைப்படுறோம். ஆனால் அவ்வளோ ஹியூமிலியேட்டிங்காக இருந்துச்சு நீங்கள் 2-3 பேர் இந்த வாரம் பண்ணது. ஐ லிட்டரலி ஐ செட் டியர்ஸ். உங்களுக்கு வந்து பிடிக்கலையா என்ன, இக்னோர் பண்ணிக்கோங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, விட்டுட்டு போயிருங்க. பீப்புள் ஆர் டூயிங் திஸ் ஒர்க் வித் சம் எத்திக்ஸ் அண்ட் வென் தே ஆர் இன் த ஸ்ட்ரகிள்ஸ். அத்தனைங்க சொல்கிறேன் நான், சார் ஐ எம் இன்டு சம் ஸ்ட்ரகிள்ஸ், நீங்கள் கன்சல்டிங் பண்ணுறனா பண்ணுங்க, இல்லாட்டி ரேண்டமாக அப்படி மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு. ரோசமே இருக்காதுங்க உங்களுக்குலாம், என்ன பண்ணுறேனே தெரியாது உங்களுக்குலாம். நெக்ஸ்ட் மந்த் யூ ஆர் கோயிங் டு கெட் சேலரி, நாட் மீ. எங்களையும் மனுஷங்களா பாருங்க. சும்மா எடுத்தோன்னே இன்சூரன்ஸ் செக்டார் ஸ்கேம் இருக்கு, ஸ்கேம் இருக்குன்னு தெரிஞ்சுதானே நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கிறேன். நான் ஸ்கேம் இருக்கும். என்ன ஸ்கேம் இருக்கும்? அதை நீங்கள் பண்ணுற விதத்தில் பண்ணணும். இப்போ போயிங் சிஇஓவை அன்னைக்கு யூஎஸ் காங்கிரஸில் வச்சு அவ்வளோ கிரில் பண்ணுறாங்க. போயிங் இஸ் நம்பர் 1 ஏர்பிளைன் மேனுஃபேக்சரர். அப்போ அது ஸ்கேம் இல்லையா? அதில் எல்லா செக்டார்ஸ்லையும் ஸ்கேம் இருக்கும், எல்லா செக்டார்லையும் அன்எத்திக்கல் ப்ராக்டிஸ் இருக்கும், எல்லா செக்டார்லையும் தவறுகள் நடக்க தான் செய்யும். நம்மளை காப்பாற்றிக்கணும், அவ்வளோதான். திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு எக்ஸ்பிரஸ். ஐடி செக்டாரில் ஸ்கேம் இருக்க தான் செய்யும், இன்சூரன்ஸ் டொமைனில் ஸ்கேம் இருக்க தான் செய்யும். அதை நீங்கள் என்னென்ன பண்ணுமோ அதை கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டீங்க. எங்களை மாதிரி இருக்கவங்ககிட்ட நீங்கள் வந்து கன்சல்டிங் ஃபீ கொடுக்க முடியலன்னா மெசேஜ் பண்ணாதீங்க. மெசேஜ் பண்ணிவிட்டு வெறும் பேச்சுட்டு 5 நிமிஷம் 10 நிமிஷம் திரும்பி வருமா வாழ்க்கையில் சொல்லுங்கள்? I feel very, very bad about it. And that is why I'm taking this video and the late in the night. இது சொன்னாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். அவன் வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான், சும்மா கிராமத்துல இருக்கவங்க கூட நான் என்ன பண்றேன்னு புரிஞ்சுக்கிறாங்க. நான் படிச்சிருக்கிறாங்க, ஒரு ஐடி ஆர்கனைசேஷன்ல வேலை பார்க்குறாங்க, இது கூட புரியாதுன்னு தோணும் எனக்கு. 4ல் ஒருத்தங்க தான் அப்படி பண்ணுவாங்க, மிச்சம் எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கு தான் அதே ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க தான் இன்னைக்கு 2 பேர் என்கிட்ட கன்சல்டிங் பண்ணாங்க. ஆனால் ஒருத்தர் இந்த மாதிரி பண்றது எனக்கு ரொம்ப சீப்பா இருக்கும். நாட் அபவுட் தம், ஐ ஃபீல் சீப் அபவுட் மை செல்ஃப். நம்ம இந்த வேலையை பண்றதுனால தான் இப்படி பண்றான் அப்படின்ட்டு. லேர்ன் டு அண்டர்ஸ்டாண்ட் அதர்ஸ். இப்போ இந்த வேலையெல்லாம் வந்து மேண்டேட்ரி கிடையாது. யாராவது ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸுக்கு கன்சல்டிங்னு சொல்லிட்டு பண்ணணுங்கிற அவசியம் இருக்கா? எதுக்கு பண்றாங்க தமிழ் மக்கள் என்ன நம்பி? 4 பேர் என்னை நம்பி பண்றதுனால தான் ஐ எம் ஆல்சோ லீடிங் மை லைஃப். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். உங்களோட உயர்ந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, எங்களை மாதிரி இருக்கவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்றாங்க. சும்மா வெறும் பேசிட்டு எதுக்கு போய் நையின்னு நச்சிட்டு கிடக்குறீங்கன்னு தெரியல. போக வேண்டியதானே வேற வேலையை பார்த்துட்டு. சங்கடப்படுத்துறது மற்றவனை வந்து.